கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித வியாழன் அல்லது ஆண்டவரின் இராவுணவு திருப்பலி என்பது கத்தோலிக்க வழிபாட்டு ஆண்டின் மிக முக்கியமான 3 புனித நாட்களின் தொடக்கமாகும். புனித வியாழனினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த நாள் 3 பிரதானமான ஆன்மீக நிகழ்வுகளை மையப்படுத்தியுள்ளது. ஆண்டவர் இயேசு தனது சீடர்களுடன் இறுதி இராவுணவை அருந்திய பொழுது அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் தனது உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி நற்கருணை என்னும் அருள் சாதனத்தை நிறுவினார். இரண்டாவதாக, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறியதன் மூலம் திருச்சபையில் குருத்துவ பணிக்கு அடித்தளம் இடுகின்றார். மூன்றாவதாக, இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவி தலைவன் என்பவன் பணியாளனாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை புகட்டி ஒருவர் மற்றவரிடம் அன்பு கூறுங்கள் என்ற புதிய கட்டளையை கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளுக்கான முதலாவது வாசகத்தை நாங்கள் ஆராயும் பொழுது, விடுதலை பயண நூல் 12ஆம் அதிகாரம் 1-14 வரையான வசனங்களை வாசிக்க கேட்கின்றோம். பழைய ஏற்பாட்டின் மிக முக்கியமான திருவிழாவான பாஸ்கா உருவான வரலாற்றை கூறுகிறது இந்த பகுதி. எகிப்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் மக்களை மீட்டெடுக்க கடவுள் முடிவு செய்த பொழுது, எகிப்தியரின் தலைப்பிறப்புகளை சாகடிக்கும் 10வது கொள்ளை நோயை அனுப்புகின்றார். அந்த அழிவில் இருந்து இஸ்ரேல்கள் தப்பிக்கவும் விடுதலையை நோக்கி அவர்கள் பயணிக்கவும் சில விதிமுறைகளை மோசே வழியாக கடவுள் வழங்குகின்றார். ஆகவே இந்த வாசகத்தை நாங்கள் பகுப்பாய்வு செய்து பார்க்கும் பொழுது, இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய திருப்பு முனை தருணம் இது. ஏறத்தாழ 430 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கின்றார்கள். அவர்களின் அழுகுரலை கேட்ட கடவுள் மோசேயை அனுப்பி அவர்களை விடுவிக்க திட்டமிட்டார். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அனுபவித்த அந்த அடிமைத்தனம் அக்காலகட்டத்தின் அரசியல் சூழல் மற்றும் பார்வோனின் அதிகாரம் குறித்த வரலாற்று பின்னணியை சற்று ஆராய்ந்து பார்த்தால், இஸ்ரேல் மக்கள் அனுபவித்த அந்த அடிமைத்தனம் மிக கொடுமையானது என்று விடுதலை பயண நூலிலே 1வது அதிகாரம் 11-14 வரையான வரிகளிலே காண்கின்றோம். குறிப்பாக அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராம்சேசு ஆகிய சேமிப்பு நகர்களை கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டார்கள். கடினமான உடல் உழைப்பு வேண்டி இருந்த ஒரு கட்டுமான பணி அது. களிமண்ணால் செங்கல் அறுப்பதும் சாந்து தயாரிப்பதும் அத்தோடு வயல்களில் கடினமான வேலைகளை செய்வதும் அவர்களது அன்றாட பணியாக இருந்தது. அது மட்டுமல்ல, ஒரு இனத்தையே பெருக விடாமல் தடுப்பதற்காக செய்யப்பட்டிருந்த ஒரு திட்டமிட்ட ஒடுக்குமுறை, அவர்களின் ஆண் குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஆணை அந்த அடிமைத்தனத்தின் உச்சக்கட்ட பயங்கரத்தை காட்டுகின்றது. பண்டைய எகிப்திய நாகரிகத்திலே பார்வோன் என்பவன் அந்நாட்டு மன்னன் வெறும் அரசர் மட்டுமல்ல, ஒரு நடமாடுகின்ற தெய்வம் என்று கருதப்பட்டார். எகிப்தியர்கள் பார்வோனை சூரிய கடவுளான ராவின் மகனாகவோ அல்லது ஹோரஸ் கடவுளுடைய அவதாரமாகவோ கருதினார்கள். ஆகவே அவனுக்கு வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள மத்தியஸ்தராக இருக்கின்ற அதிகாரம் இருந்தது என்று நம்பினார்கள். ஆகவேதான் மோசே அவனிடம் சென்று என் மக்களை போக விடு என்று கேட்ட பொழுது, ஆண்டவர் யார்? கடவுள் நான் இங்கே இருக்கிறேன் என்று, எதற்காக நான் உன் பேச்சை கேட்க வேண்டும் என்று விடுதலை பயண நூலிலே 5ஆம் அதிகாரம் 2 காண்கிறோம். இது ஒரு மனிதனான அவனுடைய மமதையின் வெளிப்பாடு. தன்னை உயர்ந்த ஒரு கடவுள் சாதாரண மனிதன் அவன் நினைத்து கொண்டான். அன்பார்ந்தவர்களே, இந்த எகிப்திய நாகரிகம் என்பது குறிப்பாக பிரான்ஸ் ஏஜ் என்று அழைக்கப்படுகின்ற வெண்கல காலத்திலே இந்த உலகில் இருந்த மிகப்பெரிய வல்லரசாக, உலகிற்கு பல கலாச்சாரத்தை கொடுத்த, பல வழிகளில் நைல் நதி நாகரிகத்தின் அடிச்சுவட்டிலே அந்த நைல் நதியின் வளத்தினால், அவர்களின் இராணுவ பலத்தினால், கலை, கலாச்சாரம், அறிவியல் அறிவு இவற்றின் அளவிலே உலகின் உச்சாணி கொம்பில் இருந்தது இந்த எகிப்திய நாகரிகம், எகிப்து நாடு. இஸ்ரேல் வெளியேறிய இந்த காலத்தில் எகிப்திய சாம்ராஜ்யம் கானான் தேசம் மற்றும் சிரியா வரை தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி மிக உயர்ந்த ஒரு அரசாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கொள்ளுகின்றார்கள்.
அது மட்டுமல்ல, எகிப்தியர்கள் பயன்படுத்திய பப்பிரஸ் தாள்கள் ஹைரோகிளிபிக்ஸ் என்கின்ற சித்திர எழுத்து முறையை பயன்படுத்தி உலகத்திற்கு எழுத்து முறையை கற்றுக் கொடுத்த மற்றும் அவர்களது ஆவணப்படுத்தும் முறை உலக வரலாற்றிலே நாகரீகத்திற்கு அவர்கள் வழங்கிய பெரும் கொடைகளாகும். அவர்களே, இத்தனை வல்லமை உள்ள எகிப்திய வல்லரசிடம் அடிமைகளாக இருக்கின்றவர்கள் இந்த இஸ்ரேலர்கள். அதனால்தான் அவர்களை அங்கிருந்து மீட்டது ஒரு மாபெரும் அற்புதமாக கருதப்பட்டது. அதுவும் மனித ரீதியிலே பார்த்தால் அந்த காலகட்டத்தின் மிகப்பெரிய வல்லரசான எகிப்திடமிருந்து ஒரு ஆயுதமும் இல்லாமல் அடிமை மக்களாக அடிமை வேலை செய்து கொண்டு இருந்தவர்கள் விடுதலை பெறுவது என்பது கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு காரியம். பார்வோனின் மெனக்கடினமும் 10 கொள்ளை நோய்களும், அதில் குறிப்பாக 10வது கொள்ளை நோயிலே தலைப்பிறப்புகள் சாகடிக்கப்படுதலினுடைய அவசியமும் அதன் பின்னணியில் உள்ள நியாயங்களை தேடி பார்த்தோம் என்று சொன்னால், ஏன் இந்த 10வது கொள்ளை நோய் தலைப்பிறப்புகள் சாகடிக்கப்படுதல் நிகழ வேண்டும் என்று சொன்னால், முந்தைய 9 கொள்ளை நோய்களும் எகிப்தின் இயற்கை வளங்களையும் அவர்களின் தெய்வங்களையும் தாக்கியவை. ஆனால் 10வது கொள்ளை நோய் என்பது ஒரு நேரடி தீர்ப்பு. இது பார்வோனின் மமதைக்கு வைக்கப்பட்ட முற்றுப்புள்ளி. எகிப்திய நம்பிக்கையின்படி பார்வோன் ஒரு கடவுளாக, அவரது தலை பிறப்பு முதல் மகன் தான் அடுத்த கடவுளாக அரியணை ஏறப் போகின்றவர். அந்த மகனையே சாகடிப்பதன் மூலம் பார்வோன் ஒரு கடவுள் அல்ல, அவன் ஒரு மனிதன். அவனுக்கு மேலாக ஒரு உண்மையான கடவுள் யாவே இருக்கின்றார் என்பதை நிரூபிக்க இது அவசியமாகிறது. எகிப்தியர்கள் இஸ்ரேல்களின் 4 குழந்தைகளை நைல் நதியில் எறிந்து கொன்றார்கள். விடுதலை பயணம் 1:22 நாங்கள் காண்கின்றோம். விடுதலை பயணம் 4:22 கடவுள் கூறியிருந்தார், தனது தலை பிறப்பான இஸ்ரேலை அடிமைப்படுத்தி அழித்த எகிப்திற்கு அதே போன்ற ஒரு இழப்பின் மூலம் பாடம் புகட்டப்பட்டது. 9 முறை பார்வோன் மனம் மாறி மறுபடியும் அவன் கடின உள்ளம் கொண்டான். ஆனால் அவனது வாரிசு மற்றும் எகிப்தின் எதிர்காலமே பாதிக்கப்பட்ட பொழுதுதான் இஸ்ரேலருக்கு முழுமையாக விடுதலை அளித்து அவர்கள் செல்ல அனுமதி கொடுத்தான். என்பவர்களே, ஒரு நவீன கண்ணோட்டத்திலே குழந்தைகள் மற்றும் விலங்குகளுடைய இறப்புகளை பார்ப்பது கடினமாக இருக்கலாம். ஆனால் விவிலிய மற்றும் வரலாற்று சூழலிலே இதன் நியாயம் இவ்வாறு பார்க்கப்படுகின்றது. மேலும் இது திடீரென்று நடந்த ஒன்றல்ல. 9 வாதைகள் மற்றும் மோயிசின் வழியான எச்சரிக்கைகளுக்கு பிறகுதான் எகிப்தியர்களுக்கு தங்களை மாற்றிக்கொள்ள பல வாய்ப்புகளை வழங்கியும் அவர்கள் மனம் மாறாததாலேயே தான் இந்த தீர்ப்பு வந்தது. இந்த ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்தின் விடுதலைக்காக ஒடுக்குபவர்களுடைய அதிகாரம் தகர்க்கப்பட வேண்டி இருந்தது. இஸ்ரேலரை பொறுத்தவரையிலே இது கை கடந்த, சாதாரணமாக நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு மாபெரும் விடுதலையின் அனுபவம். விடுதலையின் நம்பிக்கை முற்றாக அற்று போயிருந்த வேளையில் கடவுள் அவர்களது அழுகுரலை கேட்டு அவர்கள் மீட்க இறங்கி வந்த அனுபவம் அவர்களுடைய இதயத்திலே பதிந்து விட்ட ஒரு அனுபவம். இந்த விடுதலையின் அனுபவத்தை இஸ்ரேல் மக்கள் ஒரு புது வாழ்வின் அனுபவமாக அவர்கள் கொண்டாடினார்கள். அதனால் தான் அவர்களுடைய நாட்காட்டியையே மாற்றுகின்ற அளவிற்கு விடுதலை பயணம் 12:2 உங்களுக்கு மாதங்களில் தலையானது இம்மாதமே என்று இந்த நிசான் மாதத்தை இறைவன் மாற்றி அமைக்கின்றார். ஏனென்றால் அவர்களது அடிமை வாழ்வு முடிந்து சுதந்திர வாழ்வு தொடங்குகின்ற ஒரு புதிய பிறப்பை நடாத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. என்பதவர்களே, இந்த வரலாற்று பின்னணியும் முக்கியத்துவங்களும் மிக முக்கியமானவை. இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற ஆண்டவருடைய பாஸ்கா பெருவிழா என்று அழைக்கப்படுகின்ற ஆண்டவருடைய ராவ் உணவுக்கு இவை அடிப்படையாக அமைகின்றது. இந்த பாஸ்கா என்கின்ற இந்த சொல்லின் வேறு சொல் ஒரு நீண்ட மொழியியல் பயணத்தை கொண்டது. எபிரேய மொழியிலே இது பெஷாக் என்ற சொல்லில் இருந்து வருகிறது. இதற்கு கடந்து செல்லுதல், டு பாஸ் ஓவர் என்ற பொருள் கொண்டுள்ளது. எகிப்தில் இஸ்ரேலின் வீடுகளில் பூசப்பட்டிருந்த இரத்தத்தை கண்டு அழிவு தூதர் அந்த வீடுகளை தண்டிப்புக்குள்ளாக்காமல் கடந்து சென்றதை இது குறிக்கிறது. எபிரேய சொல்லான பெசாக் கிரேக்க
கிரேக்க மொழியில் பாஸ்கா என உருமாறியது. மேலும் இயேசுவின் காலத்தில் பேசப்பட்ட அரமேயிக் மொழியில் பஸ்கெயின் துன்புறுத்தல் என்ற சொல்லோடு ஒலியளவில் பாஸ்கா என்பது தொடர்பு படுத்தப்பட்டது. இதனால் தொடக்க கால திருச்சபையில் பாஸ்கா என்பது கிறிஸ்துவின் பாடுகளையும் சேர்த்தே இணைந்த ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இந்த நிசாம் மாதத்திலே 10ஆம் நாள் குடும்பத்திற்கு ஒரு வயது நிரம்பிய ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து 14ஆம் நாள் வரை அதை பேணி பார்த்து மாலை மங்கும் வேளையில் அவர்கள் அதை கொண்டு இரத்தத்தை எடுத்து அவர்கள் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். அந்த இறைச்சியை அந்த இரவிலேயே நெருப்பில் அதனை வாட்டி புளி பெற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரைகளோடும் உண்ண வேண்டும். உண்ணும் பொழுது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோலை பிடித்து விரைவாக உண்ணுங்கள், ஏனெனில் இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்று இரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக அந்த இரத்தம் இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் பொழுது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மீது வராது என்ற அந்த வார்த்தைகள் அந்த சகோதர சகோதரிகளே மிக ஆழமான வார்த்தைகள். இந்த வரிகளிலே நாங்கள் காணக்கூடிய ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை ஆராய்ந்து பார்ப்பது இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த ஆண்டவருடைய பாஸ்காவினுடைய அர்த்தத்தை இன்னும் ஆழமாக புரிய நமக்கு உதவி செய்யும். ஒரு வயது நிரம்பிய ஆட்டுக்குட்டியை கொல்வது என்பது கொடூரமான ஒரு செயல். இந்த எகிப்தில் பலியிடப்பட்ட பாஸ்கா ஆட்டுக்குட்டி விபிலியத்தில் உள்ள மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாகும். இது இஸ்ரேல் மக்களின் விடுதலையை உறுதிப்படுத்தியது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலிக்கு ஒரு முழுமையான முன்னடையாளமாகவும் திகழ்கிறது. இந்த பாஸ்கா ஆட்டுக்குட்டி விடுதலை பயண நூல் 12ஆம் அதிகாரத்திலே குறிப்பிட்டுள்ளபடி பலியிடப்படுகின்ற இந்த ஆட்டுக்குட்டி தற்செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றல்ல. அதற்கு ஒரு சில முக்கிய தகுதிகள் இருக்க வேண்டும். விதமான நோயோ ஊனமோ புள்ளியோ அல்லாத குறைபாடற்ற ஆடாக இருக்க வேண்டும். ஒரு வயது நிரம்பிய ஆண்குட்டியாக இருக்க வேண்டும். 10ஆம் நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 14ஆம் நாள் வரை 4 நாட்கள் அந்த ஆட்டுக்குட்டி அவர்கள் வீட்டிலே வைத்து பேணப்பட வேண்டும். அந்த 4 நாட்களும் அது தகுதியானது தானா என்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த ஆட்டின் ஒரு எலும்பு கூட முறிக்கப்படக்கூடாது என்பது கடுமையான விதி. இந்த ஆடு ஆண்டவர் இயேசுவை குறித்து நிற்கின்ற ஆடு என்பதை சீடர்கள் எல்லாம் நிறைவேறிய பிறகு உணர்ந்து கொண்டார். எகிப்திலே பலியிடப்பட்ட பாஸ்கா ஆட்டுக்குட்டி என்பது வெறும் ஒரு வரலாற்று சடங்கு அல்ல. அது உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி இயேசு கிறிஸ்துவின் வருகையை அறிவிக்கும் ஒரு மாபெரும் இறைவாக்கு. புனித வியாழன் அன்று நாம் நற்கருணையை உட்கொள்ளும் பொழுது இந்த நித்தியமான பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் பலியில் தான் நாம் பங்கு பெறுகின்றோம். என்பவர்களே, இஸ்ரேல் குடும்பங்கள் அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்ட பொழுது அவர்கள் ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தார்கள். விடுதலை என்பது இலவசமானது அல்ல. அதற்கு ஒரு விலை கொடுக்கப்பட வேண்டும். எப்பாவமும் அறியாத அந்த ஆட்டுக்குட்டியின் இறப்பு அந்த வீட்டில் உள்ளவர்களது வாழ்வுக்கு ஈடாக கொடுக்கப்பட்டது. ஒரு வயதுள்ள எந்த குறையுமற்ற அந்த ஆட்டுக்குட்டியை ஒரு குடும்பம் வளர்க்கும் பொழுது அந்த குடும்பத்தால் அந்த குடும்பம் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே வைத்து பராமரிக்கும் பொழுது அது அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தையை போல மாறிவிடுகிறது. ஆக அந்த அன்பு தம்பியை கொல்லுவது என்பது நிச்சயமாக குடும்பத்தினருக்கு, குறிப்பாக அந்த குடும்பத்தில் இருந்த மற்றைய குழந்தைகளுக்கு பெரும் வேதனையான ஒரு அனுபவம். தந்தையாகிய கடவுள் தன் ஒரே மகனை பலியிட அனுமதித்த பொழுது அடைந்த வேதனையும் அவ்விதமான ஒரு வேதனையே. பழைய ஏற்பாட்டு பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் பலியில் இருந்த அதே வேதனை சிலுவையில் நாங்கள் காணுகின்ற அந்த வேதனை. ஆபிரகாம் தனது மகன் ஈசாக்கை பலியிட துணிந்த போது அடைந்த வேதனையை விட தந்தை இறைவன் தனது அன்பு மகனை பாவிகளுக்காக கையளித்த பொழுது அடைந்த வேதனை அளவிட முடியாதது. பாஸ்கா ஆட்டுக்குட்டி தன்னை கொல்பவர்களுக்கு முன்னால் எப்படி மௌனமாக இருந்ததோ அப்படியே இயேசுவும் தன்னை கொலை களத்திற்கு அழைத்து செல்லப்படும் ஆட்டுக்குட்டியை போல் எசாயா 53:7
நாங்கள் காண்பதை போல மௌனமாக துன்பங்களை ஏற்றார். இறைமகனின் உயிர் உலகம் அனைத்தையும் பாவத்தில் இருந்தும் நித்திய சாவில் இருந்தும் விடுவிக்க பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியிருந்தது. யோவான் 3:16 நாங்கள் காண்பதை போல கடவுள் தனது மகனை சிலுவையில் பலியிட அனுமதித்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. அது அவர் நம் மேல் கொண்ட அளவற்ற அன்பே ஆகும். வீட்டு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் அந்த இரத்தம் பூசப்பட்டதற்கான அடையாளம் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அவர் சிந்திய அந்த இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த இரத்தத்தின் சாட்சியாக அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டார்களோ, நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன் என்கின்ற அந்த வார்த்தைகளின்படி ஒரு பாதுகாப்பு அரணாக இந்த இரத்தம் ஒரு கேடயமாக செயல்படுகிறது. புனித வியாழன் புனித வெள்ளி நிகழ்வுகளோடு நாங்கள் இணைத்து பார்க்கும் பொழுது அந்த கதவின் 2 நிலைகள் மற்றும் மேல் சட்டத்திலே இரத்தம் பூசப்படுவது ஒரு வகையில் சிலுவையின் வடிவத்திலே மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் அந்த இரத்தம் பூசப்பட்டிருக்கிறது என்று இறையியலாளர்கள் கருதுகின்றார்கள். அந்த கிறிஸ்துவின் இரத்தத்தின் கீழ் இருப்பவர்கள் காக்கப்படுகின்றார்கள். அவர்களே அந்த பாஸ்கா உணவை உண்ணும் பொழுது அதோடு சேர்த்து முக்கிய கூறுகளாக புளிப்பெற்ற அப்பமும் கசப்பு கீரையும் சேர்த்து உண்ண வேண்டும் என்ற அந்த குறிப்பை நாங்கள் காண்கிறோம். இந்த புளிப்பெற்ற அப்பம் என்பது அன்லெவன்ட் பிரெட் என்கின்ற இந்த அப்பம் எபிரேய மொழியிலே இது மட்சா என்று அழைக்கப்படுகின்றது. இதற்கு உறிஞ்சப்பட்ட அல்லது இனிப்பெற்ற புளிப்பெற்ற என்ற பொருள் உண்டு. அதிலே புளிப்பு ஏதும் சேர்க்கப்படாமல் அதன் இயல்பான நிலையில் இருக்கின்ற மாவை குறிக்கிறது. இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருந்து வெளியேற கடவுள் கட்டளையிட்ட பொழுது அவர்கள் ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது என்கின்ற நிலையில் மாவு புளிப்பதற்கு சில மணி நேரங்கள் ஆகலாம். ஆகவே அவர்கள் பிசைந்த அந்த மாவை அப்படியே தட்டையாக சுட்டு எடுத்துச் சென்றார்கள். இது ஒரு மாபெரும் விடுதலை அவசரத்தை குறிக்கிறது. இதனுடைய விவிலிய முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது விவிலியத்திலே புளிப்பு என்பது ஊடுருவி சென்று முழு மாவையும் மாற்றுவது போல் பாவமும் மனித இதயத்தை முழுமையாக கெடுத்துவிடும் என்று கருதப்படுகின்றது. இந்த புளிப்பெற்ற அப்பம் என்பது தூய்மையையும் நேர்மையையும் குறிக்கிறது என்று 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8 நாங்கள் காண்கிறோம். பழைய வாழ்வின் புளிப்பை தூக்கி எறிந்துவிட்டு இறைவனுக்கு உகந்த புதிய வாழ்வை தொடங்க வேண்டும் என்று இது வலியுறுத்துகிறது. சேர்த்து உண்ணப்பட்ட கசப்பு கீரை எபிரேய மொழியிலே இது மரோர் என்று அழைக்கப்படுகிறது. மர் என்ற சொல்லுக்கு கசப்பு என்று பொருள். எகிப்தியர்கள் இஸ்ரேலரின் வாழ்வை கசப்பாக்கினார்கள். செங்கல் அறுப்பதிலும் சாந்து தயாரிப்பதிலும் அவர்கள் அனுபவித்த உடல் மற்றும் சொல்லொன்னா மன ரீதியான வேதனைகளை இந்த கீரையின் கசப்பு பிரதிபலிக்கிறது. இந்த கசப்பான கீரையை உண்ணும் பொழுது கண்களிலே கண்ணீர் வரும். இது அடிமைகளாக இருந்த பொழுது அவர்கள் சிந்திய கண்ணீரை தலைமுறை தோறும் உணரச் செய்கின்றது. புனித வியாழன் அன்று நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த ஆண்டவரின் ராவ் உணவு வெறும் ஒரு வரலாற்று நினைவு சடங்கு அல்ல. இது மீட்பு வரலாற்றின் மைய புள்ளி. பழைய ஏற்பாட்டின் நிழல் புதிய ஏற்பாட்டின் நிஜமாக மாறுகின்ற உன்னத தருணம். இதன் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ புரிதலை தொகுத்து பார்க்கலாம். அவர் சிந்திய அந்த இரத்தத்தின் விலையாக புதிய நித்திய உடன்படிக்கை நிலைநாட்டப்பட்டது. இனிமேல் ஆடுகளின் இரத்தம் தேவையில்லை, கிறிஸ்துவின் இரத்தமே போதுமானது. நற்கருணை என்பது வாழ்வு தருகின்ற உணவாக மாறுகிறது. பழைய பாஸ்காவிலே ஆட்டுக்குட்டியின் இறைச்சி பயணத்திற்கான உடல் வலிமையை தந்தது. இயேசு அப்பத்தை எடுத்து இது என்னுடைய தசை என்றும் திராட்சை ரசத்தை எடுத்து இது என்னுடைய இரத்தம் என்றும் வழங்கிய பொழுது அவர் நற்கருணையை நிறுவினார். இது வெறும் அடையாளம் அல்ல, கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு ஆன்மீக ஆற்றலை தரும் விண்ணக உணவு. நாங்கள் நற்கருணையில் பங்கேற்கின்ற ஒவ்வொரு தருணமும் இயேசுவின் சிலுவை பலியில் இன்றும் நேரடியாக பங்கேற்கின்றோம்.